ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம சென்செக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்செக்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். லாஸ்ட் ட்ரேடிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 80,514, ஹை வந்து 81,522, லோ 80,390. மார்க்கெட் கரண்ட்லி க்ளோஸ் வச்சுருக்குது 81,343. ஸோ நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது 81,300. இதோட கால் ஆப்ஷன்ஸ் 308, புட் ஆப்ஷன்ஸ் 285, டோட்டலாக ஒரு 563 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்கிற மாதிரி தெரியுது. அதை வச்சு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ எடுக்க போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இப்போ 81,608, ரெசிஸ்டன்ஸ் 2 81,863, சப்போர்ட் 1 81,45, சப்போர்ட் 2 80,737 வருது. அதை இப்போ நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து ட்ராப் பண்ணி அது வந்து ரெட் கலராகவும், ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே 1 or 2 ரெண்டுமே ரெட் கலராகவும், சப்போர்ட் 1 or 2 ரெண்டுமே க்ரீன் கலராகவும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம புரிதலுக்காக தான் அது. ஏன்னா கீழே இறங்கிட்டு அந்த சப்போர்ட்லேயும் சப்போர்ட் எடுத்தால் நம்ம கால் சைடு மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்காக தான். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணி கீழே இறங்குனதுன்னா ரெசிஸ்டன்ஸோட மார்க்கெட் டவுன் வருதுன்னா ஸோ அங்கேருந்து நம்ம புட் சைட் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு இருக்க போகிறது 81,326. அந்த 81,326ங்கிறத ப்ளூ கலராக நம்ம மார்க் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஆனால் மிட் பாயிண்ட் இதுக்கு மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி அடையாளத்துக்காக. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் தான். நம்ம நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, நம்ம ப்ளூ கலர் அது வச்சுருக்கோம்ல மிட் பாயிண்ட், அதாவது 81,326, அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா, R2க்கு வரைக்கும் போகுதா இல்லை R1க்கு போகுதா என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கால்குலேஷனில் தான் இதை நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துருக்கோம். நம்ம கேண்டில் ஸ்டிக்கை வச்சு எடுக்கிறதே கிடையாது. கேண்டில் ஸ்டிக் எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா, ப்ரீமியமை சீப்பாக பிடிக்கிறதுக்கு, எவ்வளோ கம்மியாக பிடிக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக அந்த ப்ரீமியத்தை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம கேண்டில் ஸ்டிக்கை பார்க்குறோம். நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அது கிட்டக்கு போகும்போது புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸில் போகும்போது கால் ஆப்ஷனில் உள்ள ப்ரீமியம் வந்து சீப்பாக இருக்கும். ஸோ ஹையில் போய் நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற புரிதலுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஃபர்தராக. ஓகே, நன்றி, வணக்கம்.